சரி வா, போய் பெருமாளை தரிசித்து விட்டு வரலாம். மனம் கொஞ்சம் லேசாகும். மாமி, மனதிற்குள் பெருமாளை வேண்டிக் கொண்டேதான் இருக்கிறேன். பாவமடி தஞ்சானி, அவளுக்காக ஏன் தான் இப்படி உருகி போகிறாயோ? உன் மற்ற தோழிகள் எல்லாம் இப்படி இல்லையே. சொல்ல முடியாது, அவர்களுக்கும் இருக்கிறதோ என்னவோ. வெளியே சொல்லாமல் இருக்கலாம். என்ன மாமி, என்ன யோசிக்கிறீர்கள்? ஏண்டி, புனிதா விஷயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோமோ? தெரியவில்லையே. நீங்கள் தானே அன்று அப்படி சொன்னீர்கள். சொன்னேன். சரி தஞ்சா, நீ படும் வேதனையை பார்த்தால் எனக்கும் கஷ்டமாக இருக்கிறது. ஒரு முறை கடைசியாக நான் போய் புனிதாவின் பெற்றோரிடம் பேசட்டுமா? மாமி, நீங்களா? பரவாயில்லை, உனக்காக போகிறேன். வேண்டாம் மாமி, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதில் எந்த சிரமமும் இல்லை. முயன்று பார்க்காமலே இருப்பதை விட முயன்று பார்த்து தோற்றாலும் பரவாயில்லை. மாமி, பதட்டப்படாதே தஞ்சா. வா, பெருமாளுக்கு அஷ்டோத்திரத்தோடு அர்ச்சனையும் செய்துவிட்டு வருவோம். எல்லாம் நன்றாகவே நடக்கும். என்ன தோட்டக்காரரே, இன்னும் கொஞ்சம் அன்னம் வைக்க சொல்லட்டுமா? இலையில் அன்னம் கொஞ்சமாக இருக்கிறது. இல்லை, வேண்டாம் சமையல்காரரே. சங்கோச்சப்படாமல் சாப்பிடுங்கள். நமது எசமானர் தான் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரே. அதற்காக வயிறு நிரம்பியதற்கு பிறகும் சாப்பிட முடியுமா? உண்மைதான். சும்மாவா சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள், தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று? ஏன் தெரியுமா? நீதான் சொல்லேன். வேறு எதை கொடுத்தாலும் மக்கள் போதும் என்று சொல்லாமல் வாங்கி கொண்டே இருப்பார்கள். வயிறு நிறைந்து விட்டால் அன்னம் ஒன்றைத்தான் போதும், வேண்டாம் என்று சொல்வார்கள். சரிதான். அதனாலதான் நம்ம சின்ன ஏசமா ஊருக்கெல்லாம் அன்னதானம் வழங்கி அன்னதான பிரபு என்று பெயர் எடுத்திருக்கிறாரே. கூரத்தில் மட்டுமில்லை, சுற்று வட்டாரத்தில் எல்லாம் இந்த அன்னதானத்தை புகழ்ந்து பேசுகிறார்கள். மாட்டுக்காரரே, என்ன வேணும் கேளுங்கள். ஒன்றும் வேண்டாம். ஆமாம், என்ன இன்றைக்கு மிகவும் தாமதமாக வந்தது போல் தெரிகிறது. ஆமாம், இன்று எசமானரையும் எசமானி அம்மாவையும் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் விட்டு விட்டு வந்தேன். அவர்களை வீட்டில் இறக்கிவிட்டதும் வண்டி சக்கரத்தில் இருந்த கோளாறை சரி செய்ய போனேன். அதுதான் தாமதமாகிவிட்டது. ஐயா தோட்டக்காரரே, சாப்பிட்ட பிறகு நமது வண்டி காளைகளுக்கு கொஞ்சம் புல்வெட்டி தருகிறீரா? அதற்கென்ன, என்னிடத்தில் நிறைய இருக்கிறது, தாராளமாக தருகிறேன். என்ன மாட்டு வண்டிக்காரரே, தோட்டக்காரர் என்ன தாராளமாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்? வண்டி காளைகளுக்கு கொஞ்சம் புல் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கென்ன, தாராளமாக கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படியா? ஆமாங்க ஐயா. கணக்கு பிள்ளையா, என்ன இன்றைக்கு தாங்கள் தாமதமாக வந்திருக்கிறீர்கள்? என்னத்தை சொல்வது, பெயர் தான் கணக்கு பிள்ளை. எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கிறது. அங்கே அன்னதானம் சரியாக நடக்கிறதா என்று பார்த்து கொண்டு நிற்க வேண்டியிருக்கிறது. சரி சரி, இலையை போடுங்கள், பசி உயிர் போகிறது. போய் இலை எடுத்து வா. கொண்டு நீங்கள் அமருங்கள் கணக்கு பிள்ளையா. என்ன சமையல்காரரே, என்ன இது? அன்னதான பிரசாதம். அது தெரிகிறது ஐயா. எசமான் வீட்டு சாப்பாட்டை தானே எல்லோருக்கும் பரிமாறி இருக்கிறாய். ஆமாம். பிறகு எனக்கு மட்டும் எதற்கு அன்னதான சாப்பாட்டை வைத்திருக்கிறாய்? சின்ன எசமா இதைத்தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். அன்னதான பிரசாதத்தையா? ஆமாம். என்னையா விளையாடுகிறாயா? அன்னதான பிரசாதத்தை நான் சாப்பிடுவதா? மனிதன் சாப்பிடுவானா இதை? நீர் சாப்பிடலாம். நீர்தான் மனிதரே இல்லையே. ஏன் எழுந்து விட்டீர்? உட்கார்ந்து சாப்பிடும். நாட்பட்ட அரிசி, வேகாத பருப்பு, முற்றின காய்கறிகள் அருமையாக இருக்கும். சாப்பிடுங்கள். எசமா, அங்கே மக்கள் வாயில் வைக்க முடியவில்லை என்று வாங்கிய பிரசாதத்தை ஓரமாக வைத்துவிட்டு போகிறார்கள் ஐயா. நெஞ்சு பதைக்கிறது. எசமா, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இதில் நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை தான் காண்பித்து விட்டீர்களே.
கருப்பண்ணர் கடையிலிருந்து பருப்பு வாங்காமல் உங்கள் நிலத்தில் விளைந்த தரம் குறைந்த பருப்பை அன்னதானத்திற்கு கொடுக்க முடியும். நம் பண்ணை மாடுகளுக்கு கழுநீரில் கலந்து கொடுக்க வைத்திருக்கும் அரிசியை அன்னதானத்திற்கு கொடுத்து கள்ளக்கணக்கு காட்ட முடியும். தோட்டத்தில் விளைந்து விற்றது போக மீதி இருக்கும் முற்றல் காய்கறிகளை அன்னதானத்திற்கு சமைக்க கொடுக்க முடியும். இப்படி எத்தனை விஷயங்கள் உங்களால் முடியும். ஐயா கணக்கு பிள்ளை, உமக்கு என்னையா குறை வைத்தேன்? என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தோட்டத்து காய்கறியை நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருப்பேனே. நிலத்தில் விளைந்த தரம் குறைந்த பருப்பை நல்ல விலை கொடுத்து நம் பண்ணை மாடுகளுக்காக வாங்கியிருப்பேனே. ஏன் இப்படி ஒரு துரோகம் செய்தீர்? இது எனக்கு செய்த துரோகம் அல்ல, மக்களுக்கு, அன்னதானத்திற்கு பசியோடு வரும் ஏழை எளியவர்களுக்கு நீர் செய்த பெரிய துரோகம். கணக்கு பிள்ளை, எத்தனை நீச புத்தி உனக்கு! கூரேசன் கேட்டது போல் உனக்கு எதில் நாங்கள் குறை வைத்தோம்? வருமானம் போதவில்லை என்று சொல்லியிருந்தால் ஊருக்கெல்லாம் கொடுக்கும் நாங்கள் உனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லியிருப்போமா? சற்று நேரம் முன்பு வரை உங்களை எவ்வளவு நம்பினோம். இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்யலாமா? உங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் என்று வந்தீர்களே, எசமான் உங்களை ஒரு சல்லை காசு செலவழிக்க விட்டிருப்பாரா? அவர்தானே உங்கள் மகள் கல்யாணத்தை முழுக்க முழுக்க நடத்தி வைத்தார். நன்றி பாராட்ட வேண்டாம் கணக்கு பிள்ளை. இப்படி ஒரு பச்சை துரோகத்தை செய்யாமல் இருக்கலாம் அல்லவா? அன்று கோயிலில் கருப்பண்ணர் தன் கடையில் பொருட்கள் வாங்குவது குறைந்து விட்டது என்றாரே, அப்பொழுதே உன் மீது எனக்கு ஒரு சிறு ஐயம் வந்தது. இத்தனை நாணயமான கணக்கு பிள்ளையை சந்தேகிக்கிறேனே என்று பிறகு எனக்கே என் மீது கோபம் வந்தது. ஐயா வேண்டாம், போதும். நமது பல வருட தொடர்பு இன்றோடு அருந்தது. இன்றோடு நீ நின்று கொள். வேண்டாம் அப்பா. எத்தனையோ வருடங்கள் நமக்கு நாணயமாக வேலை செய்தவர் ஏதோ ஒரு வேகத்தில் தவறான பாதைக்கு திரும்பி இருக்கிறார். அவரை மன்னித்து விடுங்கள் அப்பா. மீண்டும் அவர் நிச்சயம் தன் பழைய நிலைக்கு நாணயம் உள்ளவராக திரும்பி வந்து விடுவார். எசமா, என்னை மன்னித்து விடுங்கள் எசமா. நிச்சயம் சின்ன எஜமான் சொல்வது போல் என் பழைய நிலைக்கு நான் திரும்பி வந்து விடுகிறேன். இதுவரை செய்த தவறுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். தண்டனை உமக்கில்லை, எனக்குத்தான் தண்டனை வேண்டும். கூரேசா? ஆமாம் அப்பா, நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். அன்னதானம் என்றால் மக்கள் கூறுவது கூரேசன் என்று என் பெயரை தானே. கணக்கு பிள்ளையின் பெயரையா கூறுகிறார்கள்? சாப்பிடாமல் பசியோடு திரும்பி போனவர்கள் இந்த கூரேசனைத்தானே சபிப்பார்கள். எனக்கு தானப்பா தண்டனை வேண்டும். வேண்டாம் கூரேசா. வேண்டும் அம்மா, தண்டனை வேண்டும். மக்கள் சாப்பிடாமல் ஒதுக்கி தள்ளிய பிரசாதத்தை நான் சாப்பிடுவதுதான் எனக்கு சரியான தண்டனை. அனைவரும் அமர்ந்து உண்ணுங்கள். வேண்டாம் எசமா, வேண்டாம். கூரேசா, வேண்டாம் அப்பா, நீ இதை சாப்பிட வேண்டாம். இல்லை அம்மா, இனி நமக்கு சமைக்கப்படும் உணவுதான் அன்னதானத்திற்கும் செல்ல வேண்டும். அன்னதானத்திற்கு ஒரு சமையல், நமக்கு ஒரு சமையல் என்பதே இனி இல்லை. இந்த சுவையற்ற உணவு இன்று என்னோடு நின்று போகட்டும். கூரேசா, வேண்டாம் அப்பா.
வாருங்கள். யார் வேண்டும் உங்களுக்கு? புனிதா, இது புனிதாவின் வீடு தானே? ஆமாம், என் மகள்தான் புனிதா. உங்களுக்கு புனிதாவை எப்படி தெரியும்? அவள் தன் தோழிகளுடன் போகும்போதும் வரும்போதும் நான் பார்த்திருக்கிறேன். சரி. புனிதா உள்ளே இருக்கிறாள் இல்லையா? ஆம், இருக்கிறாள். ஆனால் நீங்கள் யார்? புனிதாவிற்கு உங்களை தெரியுமா என்றெல்லாம் தெரியவில்லையே. புனிதாவுக்கு என்னை தெரியும். நான் பக்கத்தில் இருக்கும் அக்ரஹாரத்தில் இருக்கிறேன். இந்த பக்கமாக வந்தேன். புனிதாவை பார்த்து பேசிவிட்டு போகலாம் என்று தோன்றியது. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. புனிதாவும் உங்களை பற்றி எதுவும் பேசியது போல் தெரியவில்லையே. இல்லை, அவள் தோழிகள் எல்லோருக்குமே என்னை தெரியும். அப்படியா? உங்களுக்கு தஞ்சமாம்பாளை தெரியுமா? நன்றாக தெரியும். அவள் சொல்லித்தான் இங்கு வந்திருக்கிறீர்களா? சரி, நீங்கள் புனிதாவை பார்க்கவும் வேண்டாம், அவளிடம் பேசவும் வேண்டாம். தயவு செய்து போய்விடுங்கள். மேகலா, வாசல் நின்று யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? உங்களை எங்கோ நான் பார்த்திருக்கின்றேனே. நீங்கள்? நான் அக்ரஹாரத்தில் இருக்கிறேன். அக்ரஹாரத்திலா? ஓ, உங்கள் கணவர் சோமயாஜி தானே? ஆமாம். என்ன மேகலா இது? இவர் யார் தெரியுமா? சோமயாஜியின் மனைவி. சோமயாஜி எவ்வளவு உயர்ந்த வைஷ்ணவர் தெரியுமா? அவருடைய மனைவியை வெளியிலேயே நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறாயே. மன்னித்து விடுங்கள், இவளுக்கு நீங்கள் யார் என்று தெரியாமல் வெளியிலேயே நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறாள். உள்ளே வாருங்கள் அம்மா, உள்ளே வாருங்கள். நீ அவர்கள் அருந்துவதற்கு ஏதாவது கொண்டு வா. சரி. உட்காருங்கள் அம்மா. என்ன விஷயமாக வந்தீர்கள்? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டியிருக்கிறதா? இல்லை இல்லை, நான் புனிதாவை பார்க்க வந்தேன். ஓ, உங்களுக்கு புனிதாவை தெரியுமா? சற்று இருங்கள், புனிதாவை கூப்பிடுகிறேன். புனிதா, இதோ வருகிறேன் அப்பா. புனிதாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவள் தோழிகளுடன் அவளை நிறைய பார்த்திருக்கிறேன். நான் உங்களுடன் தான் பேச வேண்டும் என்று வந்தேன். என்னோடா? உங்கள் மனைவியோடும் தான். மாமி, எப்போது வந்தீர்கள் மாமி? சற்று நேரத்துக்கு முன்தான் வந்தேன். இவர்கள் யார் என்று தெரியாமல் உன் அம்மா இவர்களை வாசலிலேயே நிற்க வைத்து பேசிக் கொண்டிருந்தாள். நான் போய் தான் உள்ளே அழைத்துக் கொண்டு வந்தேன். சொல்லுங்கள் மாமி, எப்படி இருக்கிறீர்கள்? உன் கல்யாண விஷயமாக உன் அப்பா அம்மாவிடம் பேசிவிட்டு போகலாம் என்று வந்தேன். இவள் கல்யாண விஷயமாகவா? ஆமாம். தஞ்சமாம்பாள் உங்களை அனுப்பியிருக்கிறாளா மாமி? ஆமாம். ஏன்? எதற்காக உங்களை அனுப்பியிருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். புனிதா, இவர்கள் உன் அம்மாவோடும் என்னோடும் பேச வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறார்களாம். என் கல்யாண விஷயமாகத்தான் உங்களிடம் பேச வந்திருக்கிறார்கள். மாமி, மன்னித்துக் கொள்ளுங்கள். என் கல்யாண விஷயமாக என்ன பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் புனிதா இப்படி சொல்கிறாய்? தஞ்சமாம்பாள் உன்னை நினைத்து எவ்வளவு வருத்தப்படுகிறாள் தெரியுமா? யார் தஞ்சமாம்பாள்? அன்று கோயிலில் எங்களை பார்த்து பேசினாளே, அவளா தஞ்சமாம்பாள்? ஆமாம் அப்பா. இதோ பாருங்கள் மாமி, அவள் என் கல்யாணத்திற்கு வரப்போகிறாளோ இல்லையோ, நான் அவளையும் அவள் என்னையும் எப்போதும் நினைத்து கொண்டேதான் இருப்போம். ஆனால் நான் ஏதோ பெரிதாக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாளோ? அது மட்டும் இல்லை என்று அவளிடம் கூறுங்கள். மாமி, தஞ்சமாம்பாள் நினைப்பது போலெல்லாம் எதுவும் இல்லை. நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். இந்தாருங்கள். இருக்கட்டும். உன் சிநேகிதி தஞ்சமாம்பாள் ரொம்பவும் புத்திசாலிதான்.
எங்கே அவள் வந்தால் நான் உள்ளே விடமாட்டேன் என்று இந்த மாமியை அனுப்பியிருக்கிறாளா? நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்த்து வர சொல்லியிருக்கிறாளோ? அதுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அம்மா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பூரண சம்மதத்தோடு தான் கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று. மாமி, இதை இப்படியே போய் தஞ்சமாம்பாளிடம் கூறுங்கள். கேட்டீர்கள் இல்லையா? புனிதா அவள் வாயாலேயே நான் விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னதை கேட்டீர்கள் இல்லையா? புனிதாவிற்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நாங்கள் செய்து வைப்பது போல் அந்த தஞ்சமாம்பாள் எங்களை கோயிலில் வைத்து எப்படியெல்லாம் பேசினாள் தெரியுமா? அது தவறுதான். ஆனால் அவளுக்கு புனிதாவின் மீது இருக்கும் அக்கறையினால் தான் அப்படி பேசி இருக்கிறாள். சரி, போகட்டும். இப்பொழுது நீங்களே பார்த்து கொண்டீர்கள் அல்லவா? என் பெண் என்ன மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டா இருக்கிறாள்? சந்தோஷமாகத்தானே இருக்கிறாள். இந்த கல்யாணத்தில் எனக்கு பூரண சம்மதம் என்று அவளே தானே சொன்னாள். இல்லை, நாங்கள் ஏதாவது சொல்லிக் கொடுத்து அவள் சொல்கிறாள் என்று சந்தேகமாக இருக்கிறதா? மேகலா, போதும். இப்படி வீடு தேடி வந்தவர்களை கடுமையாக பேசுவது நல்லதல்ல. அம்மா, நீங்கள் தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவள் ஏதோ படபடவென்று பேசிவிட்டாள். சொல்ல வந்ததை பக்குவமாக சொல்ல தெரியவில்லை அவளுக்கு. புனிதாவை நாங்கள் எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தவில்லை. அவள் விருப்பத்தோடுதான் இந்த கல்யாணம் நடக்கிறது. இதுதான் உண்மை. சரி, நான் புறப்படுகிறேன். நான் வருகிறேன் புனிதா. மோர் குடித்து விட்டு செல்லுங்கள் அம்மா. இல்லை, பரவாயில்லை, நான் வருகிறேன். வா ராமானுஜா. அம்மா. அடடே, வா தம்பி. வணக்கம். வணக்கம். நன்றாக இருக்கிறீர்களா? உன் புண்ணியத்துல நல்லா இருக்கோம்பா. காளி, இவரை கூட்டிட்டு உள்ள போ. ஐயோ, உள்ள வேண்டாம். உள்ள போட்டதெல்லாம் போட்டபடி இருக்கு. தம்பி, நீங்க இப்படியே உட்காருங்க. உட்காரு ராமானுஜா. அத்தை. அம்மா, பாட்டி ராமானுஜனை பார்க்கணும்னு சொல்லுச்சுல்ல, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. அப்படியா? அத்தை. பாட்டி, இப்படி வாயேன். இது யார் தெரியுதா? இல்லையப்பா. நீ சொல்லிட்டே இருந்திய பார்க்கணும்னு. அவர்தான் இவரு, பேரு ராமானுஜன். வணக்கம் பாட்டி. ஐயா, மமராசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. என்ன இது? நீங்கள் எவ்வளவு வயதானவர்கள்? நீங்கள் என் காலில் விழுவதா? இந்த குடும்பத்தை வாழ வச்சுட்டீங்களே ஐயா. இவ்வளவு வயசாயும் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இந்த சின்ன வயசுல நீ சாதிச்சிட்டியப்பா. நான் கும்பிடுற சாமிய நேரா பாக்குற மாதிரி இருக்குப்பா உன்னை பாக்குறது.